உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாண பொண்ணு தயாரு, போலாம். போய் கல்யாண வேலையை ஆரம்பிக்கலாம். ஆமா வாங்க. எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? சக்தி, நீ சொன்ன மாதிரி டாக்டர் சிவா டைமுக்கு வந்துருவார்ல. இங்க பாருமா, அவர் மட்டும் வரலனா இங்க நடந்த எல்லாத்தையும் எல்லாரும் முன்னாடி சொல்லிடுவேன். இன் ஷார்ட், நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். புரிஞ்சுதா? சித்தி, அப்படி எதுவும் நடக்காது. டாக்டர் சிவா வந்துருவாரு. அதுவும் சரியான நேரத்துக்கு முன்னாடியே வருவாரு. ஆதாரத்தையும் கொண்டு வருவாரு. கடவுளே என்ன காப்பாத்து. இனிமே எல்லாம் உங்களையும் டாக்டர் சிவாவையும் தான் நம்பி இருக்கு. ப்ளீஸ் அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போங்க ப்ளீஸ். நாங்க கொஞ்சம் சீக்கிரமாவே போக வேண்டியது இருக்கு. போங்க. இந்த அன்னோன் நம்பர்ல இருந்து ரொம்ப நேரமா போன் வந்துட்டு இருக்கு. ஒருவேளை சக்தியா இருக்குமோ? ஹலோ டாக்டர் சிவா, டாக்டர் சிவா, நான் தான் எமர்சன் பேசுறேன். ரீமா, ரீமா நீ ஓகே தானே? நீ ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? ரீமா இங்க பாரு, என்ன ஆனாலும் நீ கல்யாணம் பண்ணிக்காத. அடடா, கல்யாண பொண்ணு வந்துட்டா. ஏமா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? சரி வாமா, வா. மாப்பிள்ளையும் பொண்ணு இப்ப உட்காரலாம். உட்கார வைங்க. சரிங்க. மனோரமா, சக்தி நல்லா தானே இருக்கா? நமக்கு இதானே வேணும். மந்திரா மேடமோட பிளானும் இதானே. இப்ப என்னோட மச்சினி எனக்கு முழு பொண்டாட்டி ஆக போற. இன்னும் கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் சக்தியோட பேருக்கு பின்னாடி என்னோட பேர் இருக்கும். மிஸ்ஸஸ் சக்தி ரஞ்சன்னு மாறிடும். என் வீட்டு ஆளுங்களுக்கு போன் பண்ண, ஆனா யாருமே என் போனை எடுக்கல. அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். எனக்கு என்னமோ இங்க யாரோ வெளியில இருந்து லாக் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. லாக் பண்ணிட்டாங்களா? எனக்கு என்னமோ இது ட்ராப் மாதிரி இருக்கு ரீமா. ட்ராப்பா? ட்ராப்னா என்ன ட்ராப்? நான் என்ன செய்யறது? ரீமா காம் டவுன், பேனிக் ஆகாத. சரி, நீ இருக்கிற இடத்துல உள்ள ஏதாவது தாப்பால் இருக்கா? இருக்கு. அப்ப சரி, அதை இப்பவே லாக் பண்ண. நான் அங்க வர்ற வரைக்கும் நீ அதை ஓபன் பண்ணவே பண்ணாத. நான் சொல்ற வரைக்கும் திறக்க கூடாது. ஓகே?
நான் பண்ணிட்டேன். இப்ப நீ பொறுமையா எங்க இருக்குன்னு சொல்லு. எங்க பழைய கோட்டைக்கு பக்கத்துல ஃபேக்டரிஸ் இருக்குல்ல, அங்க ஒரு கராஜ்ல தான் இருக்கு. அப்ப சரி, நீ எனக்கு ஒரு வேலை பண்ண. உன்னோட லொகேஷன் எனக்கு அனுப்பு. அப்புறம் உன்னோட போனை லோ பேட்டரி மோட்ல போட்டு வை. அப்பதான் உன்னோட பேட்டரி டயோட் ஆகாம இருக்கும். சரி. அண்ணா, வண்டி திருப்புங்க. எங்க போகணும்னு நான் சொல்றேன். ஆனா நம்ம அவரை பார்க்க தானே போய்கிட்டு இருக்கோம். இல்ல, எனக்கு சக்தி மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவ சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடுவா. அவளோட அங்க மொத்த குடும்பமும் இருக்கு. ஆனா ரீமா மட்டும் அவ அங்க தனியா இருக்கா, பயந்து போயிருக்கா. முதல்ல அவளைதான் நம்ம காப்பாத்த முயற்சி பண்ணலாம். அட கடவுளே, இந்த சிவா சக்தி கிட்ட போய் சேர்ற வரைக்கும் நீங்க தான் எப்படியாவது அவளை காப்பாத்தணும். அட என்ன இது? இல்ல, இது ஒண்ணும் இல்ல. யாரோடது? ரஞ்சனோடது. சீக்கிரமா டாக்டர் சிவாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பர் தெரியுமா? இல்ல, ஒரு வேலை பண்ணுங்க, கான்டாக்ட் லிஸ்ட்ல செக் பண்ணுங்க. அம்மாவும் பொண்ணும் ஏன் இப்படி குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அட ஏதோ 2 நிமிஷம் பேசிக்கிறாங்க. அம்மாவையும் பொண்ணையும் கொஞ்சம் பேசிக்க விடுங்க தம்பி. என்னத்த இவகிட்ட நான் பேசுறது? என் மனசே பாரமா இருக்கு. ஐயோ என் ரீமா, என் செல்ல பொண்ணே, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் இந்த மனோரமா யார்கிட்ட பேசுவா, என்ன செய்வா? நான் தனிமரமால நிப்பேன். நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? நீ மட்டும் இங்க இல்லன்னா என்னால இருக்கவே முடியாது. நான் என்னடி பண்ணுவேன் செல்லம்? ஐயோ என் செல்லம். அடடா, என்னால இதையெல்லாம் பார்க்கவே முடியல. இல்ல இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். கடவுளே, எப்படியாவது சித்தி டாக்டர் கிட்ட பேசிடணும். டாக்டர் சிவாவும் சீக்கிரம் வந்துடணும். நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன் டாக்டர் சிவா. சீக்கிரம் வந்துருங்க. அப்பாடா, தேங்க்யூ தேங்க்யூ கடவுளே. நன்றி கடவுளே. இந்த ராட்சசம் பாஸ்வேர்டு கூட போடல, தப்பிச்சேன். இப்ப யாருக்கு போன் பண்ண? சிவா. அட, இந்த எஸ்ல ஒண்ணுமே இல்லையே. டாக்டர் டாக்டர்ங்கிற பேர்ல ஏதாவது இருக்கான்னு பாக்க. அடடா, டாக்டர்ங்கிற பேர்ல கூட எதுவும் இல்லையே. பாஸ் பாஸ் பேரை டைப் பண்ணி பாப்போம். எதுவும் இல்ல. இப்ப டாக்டர் சிவாக்கு நான் எப்படி போன் பண்றது? நம்பரே இல்லையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.